நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பழனிவேல் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் ஆல்பம் வெளியீட்டின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன்ஸ் தயாரிப்பில், ராஜா இயக்கத்தில், பலராம் ஜே பாலாஜி நடிப்பில், ஜி பிரகாஷ்குமார், ஐக்கி பெர்ரி குரல்களில் சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர் இசை ஆல்பம் உருவாகியுள்ளது. இதன் பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. ஒளிப்பதிவாளர் இளையராஜா, தயாரிப்பாளர் பாரதி மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் நன்றி என்றார். எடிட்டர் ராம்கோபி பேசும்போது வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் ராஜா மற்றும் தயாரிப்பாளருக்கு நன்றி. கிரேஸ் மாஸ்டர் நடனம் அமைத்தாலே அந்த பாடல் இட்டு, அதில் அவர் நடித்தும் இருக்கிறார். நிச்சயம் இந்த பாடல் இட்டு தான். பாடலாசிரியர் ஜெயந்தி, இயக்குனர், தயாரிப்பாளர் என எல்லோருக்கும் பிடித்த பின்பு தான் பாடல் இறுதியானது. அதே போல உங்கள் எல்லோருக்கும் பிடிக்கும் என நம்புகிறேன் என்றார். கலை இயக்குனர் சம்பத் திலக் பேசும்போது வாய்ப்பளித்த இயக்குனர், தயாரிப்பாளருக்கு நன்றி என்றார். வெங்கடேஸ்வரா கிரியேட்டிவ் ஹெட் அசோக் அண்ணாமலை, இயக்குனர் ராஜாவின் ஐடியா இது, சிறப்பாக எடுத்துள்ளார். நிச்சயம் எல்லோருக்கும் இது பிடிக்கும் என்று நம்புகிறேன் என்றார். நடன இயக்குனர் தினேஷ் பேசும்போது பாடல் சிறப்பாக வந்துள்ளது, பார்த்துவிட்டு சொல்லுங்கள் என்றார். இசையமைப்பாளர் அஸ்விமித்ரா, வீடியோ இசை எல்லாமே நன்றாக வந்திருக்கிறது என்றார். இயக்குனர் ராஜா பத்மநாபன், வாய்ப்பளித்த தயாரிப்பாளருக்கு நன்றி. தினேஷ் மாஸ்டர், இசையமைப்பாளர், பாடலாசிரியர் என குழுவினர் அனைவருக்கும் நன்றி. இது கடந்த வருடம் டிசம்பர் மாதத்திற்கு ஷூட் செய்து விட்டோம். இன்றைய சூழலுக்கும் அது சரியாக பொருந்தி போகிறது. என்னுடைய முதல் பாடலை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஊடகங்கள் சேர்க்க வேண்டும் என்றார். இயக்குனர் சரண் பேசும்போது சமீபத்தில் ரிலீஸ் ஆன என்னுடைய அமர்க்களம் படத்தின் தயாரிப்பாளர் வெங்கடேஸ்வரா தான். அந்த ஞாபகம் எனக்கு வந்துவிட்டது. இந்த பாடல் பார்த்ததும் எனக்கு இயக்குனரிடம் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க வேண்டும். 2 மணி நேரம் படத்தில் ஒரு பாடல் தான் காட்டியிருக்கிறீர்கள். முழு படம் எங்கே? அது எப்போது எடுக்கப் போகிறீர்கள்? ஒட்டுமொத்த குழுவினரிடமும் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கிறது. இந்த ஒரு பாடலை வைத்து மட்டுமே நீங்கள் அதை ஒரு படமாக எடுக்கலாம். சரிகமா சாதாரணமாக ஒரு பாடலை தேர்வு செய்து தங்கள் தளத்தில் வெளியிடாது. பல செக்லிஸ்ட் அதற்கு உண்டு. அதையெல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள் என்றால் அங்கேயே வெற்றி பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தம். கமர்ஷியலாக ஒரு பாடலை வெகுஜன மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தினேஷ் மாஸ்டர் மெனக்கிடுவார். என்னுடைய சீனாதானா, தெற்கு சீமையிலே போன்ற பாடல்கள் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் கொண்டாடப்படுகிறது. காரணம் தினேஷ் மாஸ்டருடைய நடன அமைப்பு தான். இந்த பாடலையும் அவர் சிறப்பாக கொண்டு வந்திருக்கிறார். ஜி பிரகாஷ்குமார், ஐக்கி பெர்ரி குரலும் இசையும் நன்றாக வந்துள்ளது. 2 நாட்களில் இந்த பாடலை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் 7 நாட்கள் செலவு செய்து நேர்த்தியாக எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது. வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் பேரரசு பேசும்போது பாடலில் நடித்துள்ள பாலாஜிக்கு கதாநாயகன் ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உண்டு. எல்லா ஹீரோவுக்கும் பிடிக்கும் ஒரு டான்ஸ் மாஸ்டர் தினேஷ் மாஸ்டர் தான். நடிகர் விஜய் அவர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் யார் என்றாலும் ஓகே சொல்லிவிடுவார். ஆனால் முதல் முறையாக சிவகாசி படத்தில் அவர் பரிந்துரை செய்த ஒரே நபர் தினேஷ் மாஸ்டர் தான். கோடம்பாக்கம் ஏரியா பாடலுக்கு விஜயுடன் ஆட வைக்க சிம்ரன் ஜோதிகா முயற்சி செய்து பிறகு நயன்தாராவை ஆட வைத்தோம். நடனத்துக்கு நயன்தாராவுக்கு 2 நாட்கள் ரிஹர்சல் பார்த்தோம். ஆனால் இன்று ரீல்ஸில் நிறைய பேர் அந்த பாடலுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த பாடலின் நாயகன் பாலாஜி விஜயின் தீவிர ரசிகர். நம் தமிழக திரைத்துறையிலிருந்து விஜய் சார் முதலமைச்சர் சிம்மாசனம் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு என் வாழ்த்துக்கள் என்றார். இயக்குனர் எழில் பேசும்போது படம் எடுத்து மக்களிடம் சென்றடைவதற்கு முன்பாக இப்படி ஒரு ஆல்பம் மூலம் ஹீரோ, இயக்குனர் மற்றும் தொழில்நுட்ப குழுவினர் என அனைவரும் மக்களிடம் சென்றடைவது நல்ல விஷயம். இது புத்திசாலித்தனமான நகர்வு கூட. பாடல் தானே என்று ஏனோ தானோ என செய்யாமல் சிறந்த நடிகர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரையும் இதில் பணியாற்ற வைத்து நேர்த்தியாக எடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் வாழ்த்துகின்றார். இயக்குனர் ஆர் உதயகுமார் பேசும்போது முழு படத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்கும் திருப்தி இதில் கிடைத்தது என்பது எல்லோரும் சந்தேகமில்லை. பணிபுரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இயக்குனர் பேரரசு குறிப்பிட்டது போல தமிழ் திருவள்ளியில் பல சவால்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. இன்று சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்த முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்து முடியாததை முதல் முயற்சியிலே சாதித்த விஜய்க்கு வாழ்த்துக்கள். எம்ஜிஆருக்கு அடுத்து விஜய் ஒருவர் தான் எடுத்த முயற்சியில் அந்த அளவுக்கு ஏதுவாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் சினிமாவிலும் அரசியலிலும் ஜெயிப்பார். வயது, வேகம், விவேகம் என அனைத்தும் விஜயிடம் இருக்கிறது. அதனால் இன்னும் 2 தலைமுறைக்கு அவர்தான் முதல்வராக இருப்பார். அவருக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன் என்று வாழ்த்தி பேசினார். நடிகர் பலராம் ஜே பாலாஜி பேசும்போது கல்லூரி படிக்கும் போது சினிமா துறை மீது எனக்கு ஆர்வம் இருந்தது. அப்பாவும் எனக்கு ஆதரவு கொடுத்ததாக சொன்னார். ஆனால் 2014 அவரது எதிர்பாராத மாதிரி காரணமாக குடும்ப தொழிலான ஜுவல்லரி கடை பிஸ்னஸை எடுத்து செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டேன். சில வருடங்கள் கழித்து நமக்கு பிடித்ததை செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. குடும்பத்தினர் சம்மத்தோடு திரைத்துறையில் வாய்ப்புகள் தேட ஆரம்பித்தேன். சின்ன வீடியோக்கள் செய்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நண்பர்கள் தான் எனக்கு ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என உத்வேகம் கொடுத்தார்கள். என்னுடைய முதல் பாடல் 2025 வெளியானது.
பிறகு நண்பர் ஒருவர் மூலமாக ராஜா சார் அறிமுகம் கிடைத்தது. எடுத்ததுமே ஹீரோவாக படம் செய்யாமல் நமக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொண்டு பின்பு படம் செய்யலாமே என ராஜா சாரிடம் சொன்னேன். அவரும் சம்மதம் சொன்னார். அப்படி உருவானது தான் இந்த இன்ஃப்ளூயன்சர். சிறுவயதிலிருந்தே என் தந்தைக்கு அடுத்து நான் ரசித்து பார்த்த ரோல் மாடலாக வைத்திருப்பது தளபதி, இன்றைய முதல்வர் விஜய் சாரைத்தான். தினேஷ் மாஸ்டர், ஜி பிரகாஷ்குமார், ஐக்கி பெர்ரி மற்றும் குழுவினர் அனைவருக்கும் நன்றி. பாடல் வெளியாகிவிட்டது. உங்கள் அனைவரும் ஆதரவும் தேவை என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு செய்தியோடு உங்கள் சந்திக்கிறேன்.